ஓம் சரவண பவா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? நல்லா தான் இருக்கணும், மேலும் நல்லதோடு தான் இருக்கணும். அதுதானே நோக்கம். நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச வசதி, நல்ல நல்ல வசதிகளை அடைவதற்கான வசதி. நமக்கெல்லாம் அந்த மாதிரி வசதி தான் கொடுத்துருக்கிறார் பகவான். அப்போது கிடைச்ச வசதியில் நம்ம நிறைவாக இருந்து அதிலிருந்து நல்ல நல்ல வசதிகளை எல்லாம் நம்ம தேடி எடுக்கணும். We've all been blessed. Babaji first asked, how is everybody? Are we all good? And we are all good anyways, because God has blessed us with a lot of facilities, and with that facilities we have to proceed to attain more and get more facilities. நம்ம எப்போவுமே மனனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அப்போ தான் மகிமை புரியும். மனனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு மகிமை புரியும். மகிமை புரிய தான் நமக்கு நம்மளுடைய மார்க்கம் அனுபவத்தில் வரும். We should keep remembering the whole day, reminiscing about the same thing over and over again. If we keep thinking about all the leelas which you have seen with Baba every day, then we will realize the value of it. And when we realize the value, it will show us the path of what we are supposed to do. படிப்பு கொடுக்கிறார், படிப்பு கொடுக்கிறவர் படிப்பு கொடுப்பார். ஆனால் படிக்கிறவன் படித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் பரீட்சாவில் ஜெயிச்சு பதவி எடுக்கலாம். The teacher will teach, but the student has to keep studying that. Only then we will be able to be successful in the exams. டீச்சர் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் நேரத்தான், ஆனால் குழந்தை அந்த விஷயம் ரொம்ப நேரம் இருந்து படிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தையோட தலையில் அந்த விஷயம் நிறையா தெரியும். The teacher might teach one topic in a very short time, but the student has to spend a lot of time to understand and digest that topic. Only then he will be able to be an expert in that. அதனால் மனனம் வாழ்க்கையில் வேணும். We should always keep thinking, remembering, reminiscing. நீங்கள் ஆந்தரிகமாக இருந்து சேவிச்சாதான் பாகிகமான பிரதிசந்திகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். Only if we are able to serve by going internally deeply, only then we will be able to conquer the external problems and challenges. உள்ளே இருந்து படிக்கணும், வெளியிலிருந்து வேலை செய்யணும். We should go in and study, come out and work. வீட்டில் இருந்து தானே படிக்கிறீங்க. Because all of us are studying at home, isn't it? ஆனால் வேலை செய்கிறதுக்கு வெளியில் வர்றீங்க தானே. And we all come out to work, isn't it? அப்போது உள்ளே இருந்து படித்து வெளியிலிருந்து வேலை செய்யணும். Hence we should stay internally and study. மனனம் உள்ள நடக்கணும், சேவை வெளியில் நடக்கணும். The reminiscing, thinking about God should be internal, it's within the house, within our heart, and then we should come out and work with that. மேக்சிமம் நம்மளெல்லாம் அடக்கமாக ஒதுக்கமாக இருக்கணும். அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற மகிமை உயரும். அப்போ தான் நம்ம செய்கிற சேவையெல்லாம் 4 பேருக்கு உதவுற மாதிரி எப்போவுமே உயர்ந்து நிற்கும். We should all be very humble, meek and surrendered, and keep doing seva. Only if we perform seva in that way, then our seva will be such that it will be of help to few people. மேக்சிமம் 99.9% நெகட்டிவ் டாக் அவாய்ட் பண்ணணும். 1% கட்டாயம் எல்லார்ட்டும் இருக்கும், அது முழுமையாக அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் 99.9% அவாய்ட் பண்ணணும். நெகட்டிவ் டாக்கு வந்தால் நீங்கள் மனனம் பண்ணிட்டும் காரியமில்லை, மகாதேவனை பார்த்துட்டும் காரியமில்லை. இவங்க 2 பேரும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க. 99.9% we should try to avoid negative talk, because if we indulge in a negative talk, then all the mananam, all the good things, the worship, internal worship we are doing, and even if Lord Shiva himself comes and stands in front of us, it's of no use. என்ன தெரிஞ்சு செய்யும் பிள்ளைகளுக்கு மன்னிப்பில்லை, தெரியாமல் செய்கிறதுக்கு தான் மன்னிப்பு. அதான் 1% தெரியாமல் நம்ம செய்கிறோம். தான் 99% நம்ம தெரிஞ்சுட்டு தான் செய்கிறோம், 1% தான் தெரியாமல் செய்கிறோம். அதனால நம்ம எப்போவுமே நெகட்டிவ் டாக்குகள்
தனக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, தன்னோடு இருக்கிறவங்களோடு இருக்கக்கூடாது. இருந்தால் அது நம்மளுக்கு வருகின்ற நன்மைகளெல்லாம் தடுத்து நிறுத்தும். அது இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லா புராணங்களும் அதான் சொல்லியிருக்கு. உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் அதான் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்த்து கொடுக்குறவர். நல்லதை நினச்சி கொண்டு வாழு, நல்லதை சொல்லி கொண்டு வாழு, நல்லதை பண்ணி கொண்டு வாழு, உனக்கு காலம் அனுகூலமாகும், நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு தானே கோவிலுக்கு போக சொல்கிறாங்க. நல்லதை நினச்சி, நல்லதை பார்த்து, நல்லதை சொல்லி, நல்லதை பார்த்து விழுந்து கும்பிடும்போது நல்லதெல்லாம் நடக்குதில்லை. அதுக்கு தானே ஜாதகத்தெல்லாம் பார்த்தா காலம் சரியில்லைன்னு சொன்ன உடனே கோவிலுக்கு போய் கும்பிடுவோன்னு சொல்கிறோம். 99.9% we should avoid bad thoughts or doing anything negative, thinking negative, talking negative. 1% is unknowingly. But if we do anything knowingly, there is no pardon to that. But anything we do unknowingly, then there is pardon for that by God. So if we know something and knowingly we are doing something wrong and we expect that to be pardoned, that is not going to be pardoned. And Baba is saying, if we keep thinking or talking and doing negative, that is blocking all the goodness that is coming our way. So we will never get all the blessings which was coming to us, sent to us. Our negativity, our bad, the way we are talking, ill thoughts, ill words will stop all that. And we will not get that at all, which is why even when we if there's some problem in the horoscope, meaning our lives, and we consult our astrologer and he sees the horoscope, and if there's a problem, they say, okay, do good things, go to the temple, do dharma, charity, etc. Why? Because if you are with the good, we do good things, then only then good things can happen. And if we try to indulge in wrongdoings, and that too knowingly, then we are inviting a lot of trouble on us. மேக்சிமம் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது. என்ன வார்த்தைகள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் லைஃப்பில். அது தான் நம்மளோட மனன சக்தி இருந்தால் தான் மந்திர சக்தி எல்லாம் வேலை செய்யும். Our words we have to use very carefully and try to be very silent if possible, because all the mananam, all the internalizing of God, what we are doing. பின்ன கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு மரம் உயர்ந்து வாழுவதென்றால் அந்த மரத்தோடு நிறைய வேர்கள் இருந்து எல்லா திசையும் நோக்கி ஓடிக்கொண்டு வேலைகள் செய்வதுண்டு. எல்லா வேர்களும் ஒவ்வொரு திசைகளை நோக்கி வேலை செய்கின்றபடியாக தான் அந்த மரம் உயர்ந்து வாழுகின்றது, நிறைந்து நிற்கின்றது. If we see a nice flourishing tree in front of our eyes, definitely under the ground there are roots which are traveling in all directions and they're doing their work very well. Only then the tree is growing higher and upwards and giving shelter. நிறைய வேர்கள் கூடி இருக்கும்போது தான் அது உயர்ந்து வாழுகின்றது. Only when so many roots are working in union together, only then the tree is able to flourish that way. ஒவ்வொரு வேர்களும் ஒவ்வொரு திசை நோக்கி ஓடும். அந்த ஓட்டத்தினுடைய ஆதாரம் அந்த மரத்தை உயர்த்துவது தான். And each root is going in a different direction to seek water and the nourishment, and because of that only the tree is able to grow very strong. அதில் சிறிய வேர்கள் உண்டாகும், பெரிய வேர்கள் உண்டாகும், வாடின வேர்கள் உண்டாகும், விரிந்த வேர்கள் உண்டாகும், பலவிதமான வேர்கள் உண்டாகும். எல்லாம் அந்த மரத்துக்கு சொந்தம் தானே. There are many types of roots. There are small, tiny ones, big, strong ones. There's some which even withered and some which are branched, but all of them belong to the tree only. வேரை வெட்டினா மரத்துக்கு பாதிக்கும், மரத்தை வெட்டினா வேருக்கு பாதிக்கும். So if you cut the root, it will affect the tree. If you cut the tree, it will affect the roots. அதனால் வேரையும் வெட்ட வேண்டாம், மரத்தையும் வெட்ட வேண்டாம். Hence we should neither cut the roots nor the tree. யாருக்கோ அது நிழல் கொடுத்து கொண்டிருக்கு, அந்த நிழல் கொடுத்து கொண்டே இருக்கட்டும் எக்காலம். It is giving shelter to somebody than shade. So we should not cut the tree. Let that shade be there forever. நம்ம இப்போ ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறோம். அந்த ஸ்தானத்தில் நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. உங்களை பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. சகஜம் அது. If you go to any place, it is very natural that there might be people who like us and who don't like us. Likewise, there might be people whom we like and we don't like. நீங்கள் ஃப்ளைட்டில் போய் கொண்டிருக்கும்போது எத்தனையோ பயணிகள் அந்த ஃப்ளைட்டில் உண்டு. எல்லோரும் உங்கள்கிட்ட சிரித்து பேசுகிறாங்களா? For example, if you take a flight, in that flight there are so many passengers. Will everybody be talking to us and smiling and be friendly? நீங்கள் என்ன செய்கிறீங்க?
உள்ளே போன உடனே உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஒரு இடத்த தேடுறீங்க. The moment we go in, what we do, we search a place to just get a place for our hand luggage. உங்களோட பாண்டத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி அந்த இடத்துல வைக்கிறீங்க. சிலவங்களுக்கு மேலே கொண்டு வைப்பீங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட ஒரு நம்பர் இருக்கும் டிக்கெட்டில், அந்த சீட்டை சர்ச் பண்ணி அதில் போய் இருந்து பெல்ட் எல்லாம் போட்டு இங்கே உட்காருவீங்க. அவ்வளோதானே. அதில் நீங்கள் என்ன அங்கே அதுக்குள்ளே இருக்கிறவங்களோட எல்லாம் வாய வச்சு கதைச்சு அந்த பயணம் செய்கிறீங்களா? இல்லைல்ல. அதே மாதிரி நம்ம பயணம் செய்யணும். As we are only waiting to see that we are free from the burden of a hand luggage and we can sit freely. We just search for a place, we can put our burden and then look at the number which is prescribed to us. Like we have booked a seat, we go to our seat, sit there, put our seat belts, and we don't really talk to each and every passenger. நீங்கள் உங்கள் பயணத்தை தான் பார்த்துக்கொள்ளணும். We just need to take care of our travels. அப்போ தான் நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். Only then we can proceed in the direction which we are meant to travel. அதே மாதிரி தான் ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் இப்போது சரவண பவன் ஹோட்டலில் போயிட்டு ஒரு மீல் ஆர்டர் பண்ணணும். ஒரு மத்தியான மீல் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மீல் நீங்கள் ஆர்டர் பண்ணால், மீல்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் அதோடு சேர்த்து சாம்பார் ரசல் ஆர்டர் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் அந்த மீல்ஸோடு வரும். அது ஒரு செட்டாக வரும். ஒரு 10-15 வகைகளோடு அப்படியே உங்கள் டேபிளில் வந்து நிற்கும் இல்லையா? அப்படி நீங்கள் உங்கள் முன்னாடி வந்து அந்த சாப்பாடு இருக்கும்போது நீங்கள் அந்த 15 ஐட்டம்ஸில் சில நேரத்தில் உங்களுக்கு அந்த அப்பளம் பிடிக்காது, சில நேரத்தில் ஊறுகாய் பிடிக்காது. அப்போ நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாம உங்களுக்கு எது விருப்பம் அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிவிட்டு பே பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. அப்பளம் பிடிக்கல, ஆனால் அப்பளம் வச்சவன் மேலே நீங்கள் சண்டை பிடிச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து சாப்பிட்டுட்டு வரணும். மிச்சம் அங்கே யார் அந்த மற்ற வேலைகள் செய்கிறாங்களோ அவங்க பார்த்துக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் சில இடங்களுக்கு வந்தால் நமக்கு சிலது பிடிக்கலைன்னா அதை விட்டுட்டு பிடிக்கிறது ஏதோ அதோடு இருந்துட்டு அவங்களோட வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஓம் சரவண பவா.